Batsman name? Striker, non-striker name? நல்ல ஒரு played, well played. 2 வாய்ப்புகள். Sorry, 2 ரன்கள். Bro, batsman name? Bro. சூர்யா மற்றும் விக்கி. bowler name? அஜய். முதல் பந்தே ஒரு 2 ஓட்டங்கள் சூர்யா மற்றும் விக்கி. ஒரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல நல்ல ஒரு டாட் பாலா பார்க்க போறாரு. ஒயிட் பால், எக்ஸ்ட்ரா ஒயிட் +1. ஸோ ஒரு பந்துகளுக்கு இங்கே 4 ஓட்டங்கள் எடுத்திருக்காங்க. விக்கி ஆன் ஸ்ட்ரைக், த மோஸ்ட் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். லாஸ்ட் மேட்ச்ல கிட்டத்தட்ட 4 6 பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்விட்ச் ஹிட்டுக்கான முயற்சி, டாட் பால். முதல் பந்தே இங்கே ஸ்விட்ச் ஹிட் ட்ரை பண்ணியிருக்காரு விக்கி. ஒரு ஃபுல் டாஸ் பால். சர்ப்ரைசிங்லி இங்க நோ பாலா இல்ல டாட் பாலா? எஸ், இட் இஸ் a டாட் பால். இறங்கி இருக்கு கண்டிப்பா. ஒரு ஸ்லோயர் ஃபுல் டாஸ். எப்படி மிஸ் பண்ணாருன்னே தெரியல. தேர்ட் பால். ஷாட் बहुत बढ़िया ஷாட். இங்க நல்ல ஃபீல்டிங் கூட. ஒரு சிங்கிள் மட்டுமே. சிங்கிள் இல்லையா ஓடல? ஒரு சிங்கிள். ஓகே, பைஸ் இருக்காங்களா? ஓகே, என்ன அடிச்சு அங்கே நிற்கிறாருன்னு பார்த்தேன் கொஞ்ச நேரத்தில். ஒருவேளை பறந்து ஒரு 2 ரன் ஊட்டாருன்னு நினச்சேன். பறக்கிற சக்தி அவர்கிட்ட இல்லை. ஒரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸில் ஒரு ஒயிட் பால். லாஸ்ட் சிங்கிள் டாட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட். லாஸ்ட் 1 more ball to go. 5 runs, 1 more ball to go. லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு. லாஸ்ட் பால் ஒயிட் பால். எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. மறுபடியும் ஒரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல அகைன் ஒரு ஒயிட் பால். பேக் டு பேக் ஒயிட் பால். ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ். ஒரு சிங்கிள் டு எண்ட் திஸ் ஓவர். ஸ்ட்ரைக்கை தக்க வச்சிருக்காரு சூர்யா. ஒரு ஓவர்கள் முடிவற்ற வேளையில் இன்னைக்கு 8 விக்கெட் எதுவும் இழப்பின்றி.
எஸ், நல்ல ஒரு bowling, ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல ஷாட், straight to the fielder hands. Top edge, fielder under the ball, ஒரு நல்ல டேக்கன், அழகா அந்த கேட்சை பிடிச்சிருக்காரு. ஸோ விக்கெட் இஸ் கான். சூர்யா தனது விக்கெட்டை இழந்து இங்கே பெவிலியன் போகிறாரு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் யார் வராங்கன்னு பார்க்கலாம். நியூ பேட்ஸ்மேன் நேம் பதினோரு ஓட்டங்கள். நல்ல ஷாட், வந்த முதல் பாலே ஒரு பவுண்டரி. ஒன் பவுன்ஸ் ஓவர் தி ரோப் ஃபார் 4. பேட்ஸ்மேன் நேம் ராகுல். ஒரு ஷார்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காரு. ஒரு 2 ரன்களுக்கான வாய்ப்புகள். எஸ், ஒரு 2G. சோஃபார் இதுவரை 17 ஓட்டங்கள் ஆடி இருக்காங்க. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். அக்னிஷ் ஒரு 8 ரன் கொடுத்துருக்காரு இந்த ஓவரில். ஒரு விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸில் ஒரு டாட் பாலோட அந்த ஓவரை முடி கொண்டு வந்திருக்காங்க. எண்ட் ஆஃப் தி ஓவர் நம்பர் 2, 17 for 1. 2 ஓவர்கள் முடிவற்ற வெளியில் இன்னைக்கு 17 ஒரு விக்கெட்டுகளை இழந்து. விக்கி இங்கே ஸ்ட்ரைக்கில். அஜய் கம்மிங் பேக் டு போல். நல்ல ஷாட், பட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ஹேண்ட்ஸ்ன்றதுனால ஒரு சிங்கிள் மட்டுமே ஓடுவாங்க. இஸ் அகைன் ஸ்ட்ரைக் இங்கே ரொட்டேட் ஆயிருக்கு. ராகுல் கம்மிங் பேக் ஆன் ஸ்ட்ரைக். ப்ரொஜெக்டட் ஸ்கோர் இங்கே 48 இருக்கு. ஒரு 50 ரன் அடிச்சாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக கருவாக்குறிச்சி போலிங் போடலாம், டிஃபெண்ட் பண்ண முடியும். போல்டு, கிளீன் போல்டிங். ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க கருவாக்குறிச்சி அணியினர். Batsman name Jana. ஃபுல் லென்த் டெலிவரி, ஒரு யாக்கிங் லென்த்தில் போட்டிருக்காரு. இது ஒரு சிங்கிளாக கன்வெர்ட் ஆகிருக்கு, பெரிய ஷாட்ஸுக்கு போகலை. விக்கி கம்மிங் பேக் டு ஸ்ட்ரைக்.
கடைசி 3 பந்துகள். பூஜி ஒரு 2 சுவிட்சுக்கான முயற்சி ஃபுல்லா ரிவெண்ட் திரும்பி இருக்காரு. ஒரு டாட் பாலா கன்வெர்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். கிட்டத்தட்ட நல்ல ஓவருங்க அது. 21 ஓட்டங்கள் ஓவராலா சோஃபார் இங்கே அடிச்சிருக்காங்க கருவாகுறிச்சி. அஜய் லாஸ்ட் பால் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். அஜய் டு விக்கி. ஒரு ஸ்வீப்புக்கான ஒரு முயற்சி, பட் இருந்தாலும் ஒரு டாட் பாலோட முடிவுக்கு கொண்டு வர அந்த ஓவரை அஜய் நல்ல ஒரு கம்பேக்கிங் ஓவர். 3 overs கம்ப்ளீட் அட் 21 for 2. 3 ஓவர்கள் முடிவற்ற இவ்வேளையில் அணி எண்ணிக்கை 21. 2 விக்கெட்டுகளை இழந்து அற்புதமான ஒரு ஓவரை போட்டு போறார் அஜய். ஸோ டிஸ்கஷன் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. டீம் டிஸ்கஷன். பேட்டர்ஸ் 2 பேட்டர்ஸ் நிற்கிறாங்க. ஒரு பை ரன்னர் நிற்கிறாரு பார்க்குறோம். ஸோ நல்ல டிஸ்கஷன். ஒரு பெரிய ஷாட்ஸ் போகிறது தான் அவங்களோட ஒரு பிளானாக இருக்கும். ஏன்னா 3 over 21ங்கிறது ரொம்ப கம்மியான ரன் ரேட். ஸோ ரெக்வயர்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 9 per over 10 per overனாச்சும் இருக்கணும். ஏன்னா அந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா ப்ரைஸ் ரவுண்ட் போவாங்க. ஸோ அதனால் அந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு மேட்சாக இருக்கும். ஸோ மினிமம் ஒரு 55 to 60 டெஃபினட்டாக வேணும் ஆன் போர்டில் ஸ்கோரிங்க. ஷார்ட் பால் தெரிச்சிட்டு போயிருக்கு இங்கே 2 பின்னாடி திசையில். ஒரு ஷார்ட் பால் எங்கே வேணால் அடிச்சிருந்துருக்கலாம். பட் இங்கே எட்ஜ் பட்டு பின்னாடி ஒரு 2 ரன் போயிருக்கு. 4-6 அப்படின்னு நிறைய பெரிய ஷாட்ஸ் வேணும் இந்த மேட்சை பொறுத்தவரையும். அக்னிஷ் ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டிருக்காரு. 2வது ஓவர் இன்னைக்கு இவருக்கு இந்த மேட்ச்சில். அக்னிஷ் டு ஜனா. ஒரு டாட் பால் இங்கே ஜனாவை வச்சு அக்னிஷ் எடுத்திருக்காரு அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ஸில். லைன் அண்ட் லென்த் நல்லா நீட்டாக இருந்திருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக போட்டிருக்காரு. சேஞ்ச் ஆஃப் பேஸ்ன்னு சொல்லலாம். நான் அவரோட நேச்சர் பேஸே இவ்வளோ தான் நினைக்கிறேன். பட் லைன் அண்ட் லென்த் இங்கே நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. ஷார்ட் பால் ஒன்ஸ் அகைன் ஜஸ்ட் ஷார்ட்டில் போட்டிருக்காரு. ரொம்ப ஷார்ட்டாக போடலை. ஒரு லோட் கெப்ட் ஆகிருக்கு. நேராக கீப்பர் கைக்கு நல்ல ஒரு பேஸ் அழகாக அடித்து போட்டிருக்காரு. ஐயாஸ் அணி தலைவர் மற்றும் யூடி ஃப்ரெண்ட்ஸ் அணி தலைவர்கள் இரு அணி தலைவர்களும் நாணயம் செலுத்தலுக்கு அலுவலகம் அறியுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயாஸ் அணியினர் மற்றும் யூடி ஃப்ரெண்ட்ஸ் அணியினர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இரு அணி தலைவர்களும் நாணயம் செலுத்தலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே ஒரு 6. ஸோ பேசிக்கிட்டே இருந்தோம். நிறைய டாட் பால்ஸ் விட்டார். பட் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற விதமாக ஒரு 6 இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காரு ஜனா தன்னுடைய பேட்டில் இருந்து. நல்ல ஷாட்டுங்க. ரொம்ப ஷார்ட்டாக போட்டார். கிளியர். அது லெக் ஸ்டம்பில் செம்ம கிளியர் ஷாட். இங்கே பாருங்கள் வெயிட் பண்ணி அடித்தார். வாரி விட்டுருக்காருன்னு சொல்லலாம். அற்புதமான ஒரு 6. ஜனா ஆன் ஸ்ட்ரைக். அக்னிஷ் டு ஜனா. லாஸ்ட் 2 பந்துகள். அகைன் ஒரு நல்ல பால் இங்கே. நல்ல கம்பேக்கிங் டெலிவரி. ஒரு டாட் பால். லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். நிறைய டாட் பால்ஸ் ஆடுறாங்க. டாட் பால்ஸ் கண்டிப்பாக இங்கே கம்மி பண்ணி ஆகணும். பெரிய ஷாட்ஸ் போகிறது முக்கியம் இல்லை. பட் டாட் பால்ஸ் நிறைய கம்மி பண்ணணும். ஷார்ட் பால் உடச்சி போட்டிருக்காரு. பட் அந்த அளவுக்கு பெரிய ஷாட் போகல. ஒரு டாட் பால் டு எண்ட் திஸ் ஓவர்.
விக்கி அண்ட் ஜனா. இந்த பார்ட்னர்ஷிப் எவ்வளோ பெருசாக போகும்னு பார்க்கலாம். ஒரு 50-55. ஐம்பத்தி 54 அடிக்கணும். ஐயாஸ் அணி தலைவரும் யூடி ஃப்ரெண்ட்ஸ் அணி தலைவரும் நாணயம் சுண்டுதலுக்கு அலுவலகம் வரவும். ஐயாஸ் அணி தலைவரும் யூடி ஃப்ரெண்ட்ஸ் அணி தலைவரும் நாணயம் சுண்டுதலுக்கு அலுவலகம் வரவும்.
ஐயாஸ் அணி தலைவரும் யூடி ஃப்ரெண்ட்ஸ் அணி தலைவரும் கமிட்டிக்கு வரவும். அடுத்தடுத்த ஆட்டங்கள் நடைபெற இருப்பதால் நடுவர்கள் சற்று விரைவாக மேட்சை நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு பரிசளித்த ஜனா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிச்சிருக்காங்க. ஒரு ரன். ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிச்சிருக்காரு. 6. நல்லது, ஒரு 6. விக்கி டு கபிலன். நல்ல ஷாட், ஒரு சிங்கிள். போல்ட் விக்கெட். நல்ல ஒரு கம்பேக் அங்கே விக்கி கிட்டேருந்து. எங்களுக்கு பரிசு தொகை அளித்த ஜனா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தனது சொந்தமாக நடத்தி வந்த பூக்கடையை விடுமுறை அளித்துவிட்டு மேட்ச் பார்ப்பதற்காக வந்திருக்கிறார் ஜனா. அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா கதிரவன் உள்ள வந்திருக்காரு. அங்கே ஸ்ட்ரைட்டில் தட்டி விட்டு ஒரு சிங்கிள். அத்தோட அந்த ஓவர் முடிவற்றது. ஒரு ஓவர் முடிவற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 11. தற்போது நடந்த நாணயம் சுண்டுதலில் ஐயாஸ் அணியினர் வெற்றி பெற்று ஷாட்டுங்க லெக் சைடில் நல்லா தூக்கி அடிச்சிருக்காருங்க. நல்ல ஒரு பவுன்ஸ் ஜெனரேட் பண்ணாருங்க, அழுத்தி போட்டிருக்காரு.
ஷாட், बहुत बढ़िया ஷாட் எடுத்து அடிச்சிருக்காரு. அவுட் ஆஃப் தி கிரவுண்ட். இங்க ஒரு 6. மச் நீடட் 6 இங்க. ஸ்லாட்ல இருந்த பந்து வெலாசிருக்காரு இங்க லெக் ஸ்டம்ப்ல. மிட் விக்கெட் திசையில ஒரு 6. ஸ்ட்ரைட் ஆன் தி கிரவுண்ட். இங்க ஒரு சிங்கிள். நல்ல ஒரு சென்சிபிள் கிரிக்கெட் இங்க பார்க்குறோம். 30 runs needed from 26 balls. So Rahul to Kabilan. The left and right combination எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம். Short defense. Last. One more ball to go. Last ball of this over. மீதமுள்ள 25 பந்துகளில் 30 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் தென்பரை. 25 balls, 30 runs required. Last ball of this over. This is down the leg. Behind the wicket இங்க ஒரு 2G. இத்துடன் இந்த ஓவர் நிறைவு பெறுது. 2 ஓவர்கள் முடிவற்ற வேளையில் அணியின் எண்ணிக்கை 26. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ். டாட் டெலிவரியோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இங்க விக்கி இந்த ஓவரை. Twenty-three balls, 28 runs required. Once again இங்க ஒரு டாட் பாலா ஒரு விக்கெட்டா பார்க்கணும். இல்ல ஒரு டாட் பால் மட்டுமே. டாட் பால் மேக் a sense. டெஃபினட்டா டாட் பால்ஸ் இங்க பிரஷர் கொடுக்கும். ஸோ பிரஷர்ல விக்கெட் எடுக்கலாம். நல்ல ஒரு பவுண்டரி. அங்கே கதிரவன்ட்ட நல்ல ஒரு பேட்டிங். அங்கே நல்லது ஒரு பவுண்டரி. டாட் பால். அகைன் ஒரு டாட் பால். ஆப் சைடில் 32 ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள். அத்துடன் அந்த ஓவர் முடிவற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 31. மீதமுள்ள பந்துகளை சந்தித்து 23 ஓட்டங்களை எடுத்தால் தென்பரை அணியினர் வெற்றி பெறலாம். அதனை தடுத்து ஆடினால் கருவாகுறிச்சி அணியினர் வெற்றி பெறலாம்.
ஒயிட் பால். தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச். தன்னோட விக்கெட்டை இழக்கிறாருங்க கதிரவன். நல்லா யோசிச்சு பந்து போட்டிருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேனா அக்னிஸ் வராரு உள்ள. ஸ்ட்ரைட்டில் தட்டி விட்டுருக்காங்க. 2 ரனுக்கான சான்ஸ். ஒரு சிங்கிள் மட்டுமே. கபிலன் ஸ்ட்ரைக்குக்கு வராரு. நல்லதொரு டாட் பால். பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. ஒரு டாட் பால். எத்தனை பால் ரிமைனிங்? 2 பால். Once again over a dot ball. The last ball of this over. So far 34 for 1. The last ball. So 20 ரன்கள் தேவை 13 பந்துகள்ல. 13 balls and 20 runs required. So மணியோட கடைசி பந்து என்ன பண்ண போறாருன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய ஷாட் கிடைக்குமா கபிலனோட பேட்ல இருந்து? லெஃப்ட் ஹேண்டர். நல்ல ஒரு ஷாட் இங்க மடக்கி அடிச்சிருக்காரு. 1 bounce. ஆஹா, அற்புதமான ஒரு ஃபீல்டிங் இங்க. நல்ல ஃபீல்டிங், நல்ல எஃபர்ட். ஒரு ரன்னோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வராங்க. எண்ட் ஆஃப் தி ஓவர் நம்பர் 4. 35 for 1. ஸோ மீதமுள்ள 12 பந்துகளில் 20 ஓட்டங்கள் அடிக்க வேண்டும். It's 19 runs required from 12 balls. 54. 54 is the Radha's score. 35 for 1. தென்பரை so far. மீதமுள்ள 12 பந்துகளில் 19 ஓட்டங்கள் தேவை. bowler name கார்த்திக். ஷார்ட் பால். ஸ்டார்ட் வித் டாட் டெலிவரி. மேலே பட்டு போயிருக்கு.
Dot ball. Thank you. So start with the dot ball. Shorter delivery இங்க வெலாஸ் இருக்காரு லெக் ஸ்டம்ஸ்ல 2G. ஸோ நிர்ணயிக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். சூர்யா பின்னாடி விளையாடாம அந்த பந்து எடுத்து போடுங்க. சூர்யா பின்னாடி ஒரு பந்து போயிட்டு பாருங்க, அதை எடுத்து போடுங்க, அப்புறம் விளையாடலாம். 37 for 1. மீதமுள்ள 10 பந்துகளுக்கு 17 ஓட்டங்கள் எடுத்தால் தென்பெறை அணியினர் வெற்றி பெறலாம். அதை தடுத்து ஆடினால் கருவாகுறிச்சி அணியினர் வெற்றி பெறலாம். நல்ல ஷாட், கிளியர் பண்ணிருக்காரா பார்க்கலாம். 2. runs, granted 2 runs. The last 3 more to go. 9 balls, 15 runs required. Catch கான ஒரு கால், இங்க ஒரு விக்கெட் கொடுத்திருக்காரு. விக்கெட் இஸ் கான். ஸோ 2வது விக்கெட் இங்கே இழக்கிறாங்க தென்பெறை அணியினர். அதுவும் ஒரு க்ரூஷியல் சிச்சுவேஷன். சாரி 3வது விக்கெட் இங்கே இழக்கிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் இங்கே உள்ள வராரு. நியூ பேட்ஸ்மேன் நேம் ஜீவா. சூர்யா கமிட்டிக்கு வா. நியூ பேட்ஸ்மேன் ஜீவா ஆன் ஸ்ட்ரைக். 8 பந்துகளில் 15 ஓட்டங்கள் தேவை. 2 பால் எதனா ஒரு பிகி பெரிய ஷாட் வந்ததுன்னா ரொம்ப ரிலாக்ஸாக ஆடலாம். பட் டாட் பால்ஸ் கிடச்சதுன்னா ரொம்ப கஷ்டம். டாட் பாலா இல்லை ஒரு சிங்கிளா பார்க்கலாம். நல்ல ரன்னிங் பிடித்த விக்கெட், செம்ம குயிக்காக ஓடி இருக்காங்க. ஒரு ரன், குயிக் ரன்னிங் பிடித்த விக்கெட்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங் பிடித்த பார்ட்னர்ஸ் இங்கே செம்மையாக இருந்திருக்கு. அடுத்த ஆடவிருக்கும் அணியினர் தங்களது வீரர்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ தயார் நிலையில் தான் இருக்காங்க போல இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. ஒயிட் பால் க்ரூஷியல் சிச்சுவேஷனில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் போடுறாங்க. நாங்களாம் பிறந்ததுலேருந்து ரெடின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அங்கே. இந்த மேட்ச் எப்பப்பா முடியும், நாங்கள் உள்ளே வந்து விளையாடணும் அப்படின்ற மாதிரியே நிற்கிறாங்க. ஆன் யுவர் மார்க், கெட் செட், கோ, அந்த பொசிஷனில் தான் நிற்கிறாங்க எல்லாம். கம்மிங் பேக் டு த மேட்ச். 7 balls, 13 runs required. பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி, காற்று வெளியீடின் காரணமாக இங்கே ஒரு டாட் பால் டு end this over. 5 overs completed, 41 for 3. Last 6 more ball to go. 13 runs needed from 6 balls. 13 ஓட்டங்கள் தேவை 6 பந்துகளில். The most crucial match of the day. ஸோ விக்கி பதட்டம் தெரியுது, பதட்டப்படுறாரு. பிபி டேப்லெட் இருக்கா? மெடிக்கெட்டில் நம்ம பிபி டேப்லெட்டும் போட்டு வச்சுக்கணும் போல இது. அந்த மாதிரி மேட்ச் செம்மையாக போயிட்டு இருக்கு. 6 பந்துகளில் 13 ஓட்டங்கள் தேவை. Last over, 13 runs required. ஸோ இதை விட ஒரு க்ரூஷியல் மேட்ச் பார்க்க முடியாது இன்னைக்கு தேதியில். இதுதான் ஒரு அற்புதமான ஒரு மேட்சிங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் போடுவதற்கு bowler நேம் சூர்யா.
டவுன் த ட்ராக் அண்ட் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த ஓவரை. ஸ்டார்ட் வித் அ டாட்டட் டெலிவரி. ஷாட் 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 बहुत बढ़िया ஷாட். 4 6 இல்ல 2 6 அற்புதமாக அடிக்கப்பட்ட ஒரு 6. ஸோ கார்த்திக் ஜிகே வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க விட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ தோனி விக்கி தோனி ஆன் ஃபயர், விக்கி தோனி ஆன் ஃபயர் அப்படின்னு. அதையும் தாண்டி புனிதமானதை நீங்கள் ஒரு 6 அடிச்சிருக்கிறாங்க. ஸோ 4 பால் 7 ரன், 7 runs record from 4 ball. ஷார்ட் பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல ஒரு டாட் பால். ஸோ நல்ல லைன், நல்ல லென்த் இருக்கு. ஸோ தவறான லைன் போட்டாரு, ஒரு 6 போச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ ஃபைனா போடணும். ஒரு பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. ஒன்ஸ் அகைன் டாட் பால், பேக் டு பேக் டாட் பால்ஸ். 2 more balls to go. 2 பந்துகள் 7 ஓட்டம். 7 runs record from 2 balls. The most crucial situation for our. So ஒரு டாட் பால் மேட்சை மாத்தும். எஸ் டாட் டெலிவரி. ஸோ இந்த லாஸ்ட் பால் ஒரு 6 அடிச்சு இந்த மேட்சை டிராப் பண்ணி கொடுப்பாரா பார்க்கலாம். ஜீவா அம்பையர் சார், லாஸ்ட் பால் 6 அடிச்சிட்டாருன்னா என்ன மேட்ச் டிரா ஆனா சூப்பர் ஓவரா? எஸ், ஒரு ஓவர் சூப்பர் ஓவர் பார்க்க ரெடியா இருங்க. கடைசி பந்து ஒரு 6 அடிக்க முடியுமா ஜீவா? 1 ball 6 runs, sorry 7 runs required from 1 ball. Last ball of this over. Data delivery. So இதன் மூலமா இந்த மேட்சை தன்வசம் வச்சிருக்காங்க கருவாக்குறிச்சி அணியினர். கருவாக்குறிச்சி அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. எங்கேயோ மச்சம் இருக்குது ப்ரோ. விக்கி சார் அந்த 7ஆம் நம்பர் ஜெர்சி போட்டு எப்பெல்லாம் வராரோ அவருக்கு ஒரு தனி லக் இருந்திருக்குது. வெற்றி பெற்ற வெற்றி வாய்ப்பில் அந்த இரு அணியினர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல மேட்ச் பார்த்த ஒரு திருப்தியை கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் அ லாட். கடைசி பால் வரையுமே இந்த மேட்ச் உயிரோட இருந்தது. ஸோ அதற்காக மிக்க நன்றிகள். பிஜிஎம் விதமாக போடணுமாண்ணா? மேட்சுக்கு 11 பேர் தான், 20 பேர் வர மாதிரி இருக்குது. அடுத்த ஆடவிருக்கும் அணியினர் தங்களை தயார் நிலையில் வைத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மேட்சில் அடுத்த மேட்ச் யூடி ஃப்ரெண்ட்ஸ் அணியினர் தங்களது துவக்க மட்டை வீச்சாளர்களை விரைந்த களம் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது 3:30 மணி மேட்சுக்கு காலையில் ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க.
ஒன்று ஐயாஸ் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யூடி ஃப்ரெண்ட்ஸ் மண்ணை யூடி ஃப்ரெண்ட்ஸ் அணியினர் தங்களது துவக்க மட்டையாளர்களை விரைந்து களம் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எஸ், உள்ள வந்துட்டாங்க. பேட்ஸ்மேன் நேம் பேட்ஸ்மேன் நேம் சூர்யா மற்றும் தனசேகர். முறையற்ற பந்துவீச்சுக்கு அனுமதி இல்லை. முறையற்ற பந்துவீச்சு அம்பையரால் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த நபர் அடுத்தடுத்து வரும் போட்டிகளில் பந்து வீச அனுமதி கிடையாது. மற்றும் அம்பையரிடம் எந்த ஒரு அணியும் மேல்முறையீடு செய்தால் அந்த அணி ஸ்கிராட்ச் செய்யப்படும். இந்த ஆட்டத்திற்கு சிறந்த நடுவராக நாகராஜ் மற்றும் மதி,